ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோடில் நம்ம அமேசான் ப்ரைமில் ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஹிந்தி ட்ராமா த்ரில்லர் ஸ்டோலன் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் கரண் தேஜ்பால். இந்த படத்தில் லீட் அவுட் பண்ணியிருக்கிறது அபிஷேக் பானர்ஜி. ஒரு ரூரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு அம்மா குழந்தையோட படுத்து கிடக்கு. அந்த அம்மாட்ட அந்த குழந்தைய இன்னொரு லேடி கிட்னாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடுது. அப்போ அந்த குழந்தையோட கேப் கீழே விழுந்துருது. அதை அங்கே ரிசப்ஷனுக்கு ட்ரெயின்லேருந்து இறங்குற ராமன்ற கேரக்டர் அந்த கேப் எடுத்து பார்த்துட்ருக்காரு. கடைசியில் பார்த்தா அந்த அம்மா அவனை சந்தேகப்பட்டுருது. இவன்கிட்ட தான் என்னோடய குழந்தையோட கேப் இருக்குது, இவன் தான் என்னோடய குழந்தைய கிட்னாப் பண்ணியிருப்பான் அப்படின்னு சந்தேகப்பட்டு அங்கே உள்ள போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே உள்ள போலீஸ் எல்லாம் வந்து ராமனை விசாரித்து பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கும் இந்த கடத்தலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு ஓடிச்சு, அந்த கேப் கீழே விழுந்துச்சு. நான் அதை எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அந்த அம்மா ஓடிடுச்சு. இதுதான் நடந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அங்கே எல்லோரும் கான்வர்சேஷன் போகுது. ஒரு ஸ்டேஜில் ராமனுக்கும் இந்த கடத்தலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ், நீங்கள் கிளம்ப வேணாம், நீங்கள் தாங்க விட்னஸ் அந்த குழந்தைய கடத்தினதுக்கு, அதனால் நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் கூடயே இருங்கன்ட்டு அந்த ராமன், அப்புறம் அந்த ராமனோட அண்ணா, அப்புறம் அந்த லேடி, அப்புறம் அந்த போலீஸ் 2 பேர், இவங்கெல்லாம் அந்த குழந்தைய சேஸ் பண்ணி எங்கே கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் சும்மா கிரிப்பிங்கான ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. சும்மா பரபரன்னு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. செம்மையான ரைட்டிங்கு, மேக்கிங்கும் செம்மையாக இருக்கும். இந்த படத்தில் காட்டுற லேண்ட்ஸ்கேப்லாம் சும்மா சூப்பராக இருக்கும். இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் படம், மஸ்ட் வாட்ச் படம். இந்த படம் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. வேணால் நீங்கள் சப்டைட்டில்ஸில் பார்த்துக்கலாம் கீழே. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.3, நம்மளோட ரேட்டிங் 3.5 out of 5. இந்த படம் ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். சோசியல் மீடியானால் அவங்க 2 பேரும் எந்தளவு பாதிக்கப்பட்டு கடைசி அவங்க உயிர் போகிற அளவு நிலமை வந்துடும். ஒரு இக்கட்டான சூழலேருந்து 2 பேரும் தப்பிச்சு வருவாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.